போட்டு ரன் பண்ணலாம் தான் பார்த்தேன். பட் வந்து என்னோட கார்மினுக்கு வந்து சோலி முடிஞ்சு. ஸோ அது ஜூலை தானே, அவ்வளோதான். இதான் கடைசி 10K. விடுவீங்க வாமா. 5 கிலோமீட்டர் ரீச் பண்ண போகிறோம். 30 மினிட்ஸ். அப்படியே எல்லாரும் அவங்க டைம் சொல்கிறேங்க. வீடியோ நீங்கள் வணக்கம். திஸ் இஸ் அசோக் ஃப்ரம் ஆர் ஃபார் ரன்னிங். நமக்கு சம்பவத்து மேலே சம்பவம் நடந்துகிட்ருக்கு. சாரி, அதெல்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். நாளைக்கு February 22 WC மஹிந்திரா சிட்டி மேரத்தான் வந்து நடக்குது. ஸோ அதுக்கு வந்து 10K ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக் வந்து மெப்ஸ் ரன் பண்ணுறோம். அதுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து 5K ஒரு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ரன் ஒன்று வருது. ஸோ நமக்கு டார்கெட்லாம் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக கண்டினியூஸாக வந்து ட்ரைனிங் பண்ணிட்டுருக்கோம். என்னோட பழைய ஃபிட்னஸ்லாம் எதுவுமே இப்போ இல்லை. நான் இந்த ஃபிட்னஸ் வந்து அதோட கம்பேர் பண்ண முடியாது. பட் இருந்தாலுமே என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்கணும். சத்தியமாக பர்சனல் பெஸ்ட்டுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. என்னோட பர்சனல் பெஸ்ட் வந்து 10 கிலோமீட்டர் 47 மினிட்ஸு. ஸோ நம்மளோட டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10K ரன்னை நல்லா ஹாப்பியாக நல்லா என்ஜாய் பண்ணி முடிஞ்சதுன்னா லாஸ்ட்டில் புஷ் பண்ணி கம்ஃபர்டபுளாக வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஏன்னா இது வந்து நான் இது வந்து சும்மா டேப்பர் வீக் மாதிரி தான் பண்ணிருந்தேன். ஏன்னா இப்போ இந்த வாரம் லாங் ரன் இருக்காது. நெக்ஸ்ட் வீக் 21 பண்ணுறோம். அதுக்கு அடுத்த வீக் வந்து 5K. ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் லாங் ரன்னு ஸ்பீட் ஒர்க் அவுட்லாம் பெருசாக கிடையாது. சும்மா அப்பப்போ வந்து ஸ்ட்ரைட்ஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி பண்ணிப்போம். ஏன்னா 10K முடிச்சுட்டுமே ஒரு 1 டே 2 டே வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஃபோம் ரோல் ஸ்ட்ரெச்சிங்கில் ஜஸ்ட் சும்மா வாக் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு. ஸோ நம்மளோட பிப்பு வந்துருச்சு. என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போமா? ஸோ இதுதான் பிப்புக்கு பின்னாடி ஒரு சிப் இருக்கும். அந்த சிப்பில் தான் நம்ம டைமிங் வந்து ரெக்கார்ட் ஆகும். இது வந்து எங்கள் டிடிபி டிஷர்ட். பட் ஆனால் நான் என்னோட கம்ஃபர்டபுளுக்கு ஒரு ஸ்லீவ் போட்டு தான் ரன் பண்ண போகிறேன். முடிச்சுட்டு சும்மா என் குரூப்பில் டீம் கூட ஃபோட்டோஸ் எடுக்கணும். இது போனால் எங்கள் டீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா 1000 மெம்பர்ஸ் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஷர்ட்டு, பிப்பு, டைட்ஸு. ஸோ இது பின்னாடி மொபைல் வச்சுக்கலாம். ரெட் டேப்பில் வந்து ப்ளே டச் ஷூ. ஆல்ரெடி இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா பாருங்கள். இதை போட்டு தான் ரன் பண்ண. ஆக்சுவலாக இந்த கார்மின் வந்து இஷ்யூ ஆயிடுச்சு. அதுவுமே வீடியோ ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் எதுவும் போட முடியல. ரன் பண்ணலாம் தான் பார்த்தேன். பட் வந்து என்னோடய கார்மினுக்கு வந்து சோலி முடிஞ்சு. ஸோ அதுவுமே வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டு இதுவாகிடுச்சு. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது எங்கள் டீம்லேருந்து வந்தது ஆல்மோஸ்ட் 40,000 கிட்ட. பட் நம்மளால் இப்போ அவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. செகண்ட் ஹேண்டில் ஏதாச்சும் வாட்ச் யாராச்சும் டீம்லேருந்து சேல் பண்ணாங்கன்னா வாங்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டாவை வச்சு ரன் கீப்பர் வச்சு தான் இன்டர்வல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எதாவது ட்ரை வாங்கணும். பிகாஸ் ஒரு மினிமமாக ஒரு நல்ல ஹார்ட் ரேட் வச்சு ஒரு கோரோஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 to 25,000 தான் ஒரு ஸ்டார்டிங்கில் நல்லா ஆச்சு. கார்மின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 மேலே போனால் கொஞ்சம் வந்து மல்டி ஸ்போர்ட் எல்லாமே இருக்கும். அமேஸ்பிட் நல்லாயிருக்கும். பட் எனக்கு என்ன வாங்குறோம் கொஞ்சம் பொறுமையாக வாங்கினாலும் நல்லதாக வாங்கலாம் அப்படின்றதுக்காக பிளானு. இஎம்ஐயில் தான் போட்டு வாங்கணும். ஸோ டைம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 9:30 கிட்ட ஆயிடுச்சு. நமக்கு வந்து 4 o'clock வந்து ஃப்ரெண்டு வராரு. ஸோ அவர் கூட போகணும். 4 o'clock வந்துடும். ஸோ நம்ம ஒரு 3:20 எழுந்திரிச்சா தான் என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டது டவுன்லோட் டவுன்லோட் பண்ணிவிட்டு கிளம்பணும். ஓகே கைஸ், போய் தூங்கலாம். எப்படி இருந்தாலும் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி தூக்கம் வராது. பட் இருந்தாலும் ஃபோனை வச்சுட்டு மூடிட்டு படுத்துருவோம். MWCயில் நீங்கள் யாராச்சும் வந்திருக்கீங்க, இந்த வீடியோவை நீங்கள் எப்படி தான் நான் உடனே போஸ்ட் பண்ண மாட்டேன். இன்றைக்கும் மொபைல் இஷ்யூ ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு 1500 கிட்ட மொய் வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு இப்போ தான் வரேன். வீடியோஸ் ரெடி பண்ணி வச்சு ஷெடியூல் பண்ணதெல்லாம் எதுவுமே இன்னும் போஸ்ட் பண்ண முடியாமல் இருக்குது. பிகாஸ் தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ணல. நாளைக்கு vlogல வந்து முடிச்சுட்டு பார்க்குறவங்கள பாய். அனைவருக்கும் காலை வணக்கம். MWC மேரத்தான் 10 கிலோமீட்டர் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போது மெயின் ரோட்டில் போனீங்கன்னா கார் வரும். 4 o'clock ஆல்ரெடி 4 o'clock ஆயிடுச்சு. அவர் கால் பண்ண எடுக்கல. சரி நம்ம போய்ட்டு ரீச் ஆகிடுவோம். போகும்போது என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்ம மேரத்தான்னா வெறும் அந்த ஒரு 10 கிலோமீட்டர் 1 hour 1.5 மணி நேரம் ஓடுறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நான் இங்கேருந்து 1 hour ட்ராவல் பண்ணோம், வார்ம் அப் பண்ணோம், டவுன்லோட் பண்ணுறதுலாம் பண்ணோம், தண்ணி குடிக்கணும், சாப்பிட்ணும், முடிச்சுட்டு கூல்டவுன் பண்ணணும், கூல்டவுன் முடிச்சு திருப்பி 1 hour வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ இவ்வளோ மேட்ரு இருக்குது. வேறு வெயிட்டிங் ஃபார் த கார். டைம் வந்து 4-5 ஆயிடுச்சு. 6 o'clock தான் ஈவெண்ட்டு. இருந்தாலும் பார்க்கிங் அது இதுன்னு கிடைக்காம போகிற போதும் கொஞ்சம் சீக்கிரமாக போகிறோம். கார் பார்க்கிங் அங்கே பிடிக்கிறதே ஒரு விஷயமே இருக்கும். ஜூலை தானே, அவ்வளோதான். இதான் கடைசி 10K. சாப்பாடுன்னு அரேஞ்ச் பண்ணிட்டா கூட அவ்வளோ செலவே ஆகாது தெரியுமா? இங்கே இருப்போம், இல்லை சோறு போடுற இடத்துல இருப்போம். நீங்கள் எங்கனாலும் எங்களை தேடினீங்கன்னா கிடச்சிருவோம், கவலைப்படாதீங்க.
கைஸ் MWC மேரத்தான் 2026 வந்திருக்கோம். 10 கிலோமீட்டர் ரெஸ்ட் ரூம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது, அவங்க டைமை பொறுத்து தான். We're doing a warm up. Kilometer starting point 6 o'clock start ஆகுது. Flat route, amazing sceneries. Of course, you will enjoy as the light comes. Five kilometers reach பண்ண போறோம். 30 minutes. குள்ளதான். Almost 3 months of training, 10 km 58 minutes. இது எனக்கு பெரிய மேட்டரில் தான், பட் இப்போ இருக்கிற ஃபிட்னஸ்க்கு ரொம்ப அது ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் டைமிங். தேங்க்யூ. எப்போ போல கிடைக்கும். கேப்டன் அப்படியே எல்லாரும் அவங்க டைம் சொல்றீங்க. வீடியோ நீங்க 55.38 செம்ம. ஓகே சூப்பர். அப்படியா அவங்களை பண்ணிட்டு சொல்ல வாங்க. நம்ம பண்ணிட்டு பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் அவங்கள பண்ணிக்கலாம். எதுக்கு அப்புறம் காசு கொடுத்துருவாங்க. மனுஷனாக ஒரு ஈடு இறக்கம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க. Moving on to the next 10102 10102 10102. அது பண்ணிடு, எடுத்துங்க. சும்மா தவால போட்டு எடுத்து பண்ணது. எடுங்க, அப்படியே எடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் அதான் நான் Aishwarya ma'am, please. बाबा से बात करना। வீடியோ
டிஎன்டபிள்யூசி ரன் 2026 10K முடிச்சிட்டோம். டார்கெட் பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கலாம், பட் 57க்குள்ளேயே முடிச்சிட்டேன். சாட்டிஸ்ஃபைடு தான். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்எஸ்ஆர்லாம் சரியாக கிடைக்கல. எல்லாம் நீட்டினது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் மட்டும் தான் நீட்டினாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அதிகமாக இருந்தது. நமக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகல, பட் ஆனால் டிராஃபிக்லாம் வந்து நின்றுட்டு போலீஸ்காரங்களாம் ரொம்ப கட்டுப்படுத்திட்டு இருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து கேவலமாக இருந்தது. நல்லா ஃபுட்டு மெடல்லாம் கூட சூப்பராக இருந்தது. மொத்தம்லாம் நல்லா கொடுத்துட்டு கடைசியில் இதில் கோட்டை விட்டாங்க. ப்ரோ உங்களுக்கு என்ன டைமிங் பண்ணீங்க? 1 hour 17 minutes. ஓகே. அண்ணாத்தைக்கு வந்து 4 கிலோமீட்டர் கிராம்ப் ஆயிடுச்சு. ஆனால் அவர் டார்கெட் பண்ணதாக தான் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் வந்திருக்காரு. எனி ஃபீட்பேக் ஃபார் திஸ் ஈவெண்ட் ப்ரோ? ஈவெண்ட்டில் என்ன இப்போ அந்த டிராஃபிக் தான். டிராஃபிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில இடத்துல எனக்கு எலக்ட்ராலாம் இல்லவே இல்லை. நீங்கள் இருந்ததுனால சொன்னீங்க, நான்லாம் பார்க்கவே இல்லை அந்த எலக்ட்ரால்லாம். தண்ணி பாட்டில் மட்டும்தான் இப்படி நீட்டிட்டு இருந்தாங்க 2 பக்கமும். இருந்தது ப்ரோ எல்லாத்துலேயும். மேபி நீங்கள் என்னோட வேகமாக போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். 1 hour 17 minutesன்றேன். இல்லை இருந்தது ப்ரோ, ஆனால் நான் தரல. நான் கை நீட்டி தரல, மற்றபடி கேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். மேடம் நீங்கள் என்ன டைமிங்கு? 1:42. ஓகே சூப்பர். ஆனால் நீங்கள் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக கிலோமீட்டர் ஓடி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 11 கிலோமீட்டர் மேலே. 10K வந்துட்டு 11 கிலோமீட்டர். ஈவெண்ட் எப்படி மேடம் இருந்தது? நல்லா இருந்ததா? ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள். ரெஸ்ட் ரூம் மட்டும் தான் சார் நீட்டா இல்ல. மற்றபடி எல்லாம் கொஞ்சம் ஓகே தான். எனக்கு ஓகே. அந்த மாதிரி நாங்கள் உள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் எங்கே வர்றதெல்லாம் பெருசாக ஒன்றும் கைடன்ஸே இல்லை. சும்மா இந்த பக்கம் போ அந்த பக்கம் போய் கை காட்டுறதை விட ஏதாவது ஒரு போர்டு மாதிரி பேனர் மாதிரி வச்சு ஆரோ மார்க் மாதிரி போட்டிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். கொஞ்சம் படியாக இருந்தது. பட் பார்க்கிங்லாம் வந்து நிறையவே இருந்தது. பார்க்கிங் பற்றி இஷ்யூ இல்லை. வேறு ஏதாச்சும் ப்ரோ? வேறு அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கைடன்ஸ் தான். இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போகிறதுன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதே மாதிரி 10K 3K அந்த 5K டேர்னிங் ஒன்று இந்த லாஸ்ட் டேர்னிங். ஆமாம். நம்மளுக்கு ஒரு 500 meters இருந்துச்சு, அவங்களுக்கு இந்த பக்கம் டேர்ன்ல அந்த பக்கம் 10K நேரா தான் போகணும்லாம் ஒரு இதுவே இல்லை. அது கேட்டு தான் போக வேண்டியதா இருந்துச்சு. அதெல்லாம் அவங்க கொஞ்சம் பார்க்கணும். நாங்களே தண்ணீர் ஓடுறோம். அந்த டைமில் கேட்கறதெல்லாம் ரொம்ப கடியாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நெக்ஸ்ட் வீக் மெப்ஸ் மேரத்தான் இருக்கு. மெப்ஸ் மேரத்தான்லேயும் பார்க்கலாம். பாய் பாய். பாய்.